பவரியா கேஸ் பற்றி வந்து போலீசிங் பெர்ஸ்பெக்டிவ்ல நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஜுடிஷியரி பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி அந்த கேஸ் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு வரப்போ உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆச்சு அந்த கேஸ் பற்றி? இந்த வழக்கு வந்து என்னுடைய நீதிமன்றத்துக்கு வருங்கிறது கூட எனக்கு தெரியாது. அந்த காலகட்டத்தில் வேலூர் மாவட்டத்தினுடைய 3வது விரைவு நீதிமன்ற நீதிபதியா ராணிப்பேட்டையில் இருக்கேன். ராணிப்பேட்டை தான் எனது தலைமையகம். நான் வந்து கூடுதல் அமர்வு நீதிபதி மற்றும் மாவட்ட நீதிபதியா அந்த பணியில் சார். அப்போ வந்து எங்களுக்கு வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் அப்படிங்கிறவங்க வந்து அந்த மாவட்டத்தினுடைய தலைமை மாவட்ட நீதிபதி, பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. வேலூர் மாவட்டத்தினுடைய தலைமை நீதிபதியா முன்னாள் நீதியரசர் மாலா அவர்கள் இருந்தாங்க. அவங்க தான் வந்து இந்த வழக்குகளை வந்து எங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுவாங்க, வழக்குகளை பிரித்து அனுப்புவாங்க. இந்த வழக்கு நீங்கள் வந்து மாவட்ட நீதிமன்றத்தில் இருந்து என்னுடைய நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்டது. சார், இப்போ இந்த எவிடன்சஸ்லாம் உங்ககிட்ட வரப்போ கிராஸ் எக்ஸாமின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தனியாக நீங்கள் வந்து அது என்ன ப்ராசஸ் எப்படி? அது இல்லை, அது வந்து அதாவது கோர்ட்டுக்கு எனார்மஸ் பவர்ஸ் இருக்குது. கோர்ட் வந்து கோர்ட் கொஸ்டினாக போட்டு எந்த சாட்சியும் விசாரிக்கணும். பட் இந்த வழக்கில் அதுக்கெல்லாம் தேவையே இல்லை, அதுக்கு அவசியம் இல்லாத அளவுக்கு இந்த வழக்கு நடந்துச்சு. ஏன்னா எல்லாம் இயற்கையான சாட்சிகள், சம்பவத்தில் வந்து இருந்து பாதிக்கப்பட்ட சாட்சிகள். அதில் வந்து எந்த விதமான அதாவது இட்டுக்கட்டியோ அந்த வழக்குக்காகவோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கெல்லாம் எந்த மோட்டிவும் இந்த சாட்சிக்கிட்டு இல்லை. என்ன காரணம்? எல்லாம் அக்கரன்ஸ் பூரா ராத்திரியில் மிட் நைட்டு 3 மணி 2 மணி இந்த மாதிரி அந்த மாதிரி சம்பவம். இப்போ நிறைய படங்களில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு கிரிமினல்ஸ் வந்து நீங்கள் ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறப்போ இது ஜட்மெண்ட் வந்து நான் இவங்களை அகேன்ஸ்டாக கொடுத்தேன்னா எனக்கு ஏதாவது த்ரெட் வரும்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் கூட தாட் வந்துச்சா? இல்லை நீங்கள் வந்து இதை வந்து ஆன் மெரிட் இதை வெரிஃபை பண்ணி ஒரு நல்ல தீர்ப்பு கொடுக்கணும்னு எதிர்பார்த்தீங்களா? எப்படி சார் இது? மெரிட்டில் தீர்ப்பு கொடுக்கணும்னு ஏன்னா கோப்பு வந்தது, படித்து பார்த்தா இது ஒரு பெரிய ஹெய்னஸ் கிரைம்ங்கிறது தெரிஞ்சோன்னே மிக விரைவில் இந்த தீர்ப்பை கொடுக்கணும். ஏன்னா நம்ம கோர்ட் ஃபார்ம் பண்ணப்பட்டது ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட், விரைவு நீதிமன்றம். அது மட்டும் இல்லாத கூடுதலாக இதில் வந்து இந்த வழக்கு கோப்புகளை பரிசீலித்த பொழுதே இந்த வழக்கு விரைவில் நம்ம தீர்ப்பு சொல்லணும் அப்படிங்கிற முடிவு எடுத்து தான் அவ்வளோ வேகமாக பண்ணேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைமில் நான் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருப்பேன். அது டியூரேஷன் வெரி லிமிட்டட். நீதிமன்றத்தில் 3 வழக்குகளை செஷன்ஸ் வழக்கு வந்து இவ்வளவு விரைவாக விசாரித்து தீர்ப்பு சொல்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் ஹைலி இம்ப்ராக்டிகபிள் தான். பட் நான் அதுக்கு நிறைய பெயின்ஸ் எடுத்தேன். நான் பெயின்ஸ் எடுத்தது மட்டும் இல்லாத காவல்துறையினும் உதவி புரிஞ்சாங்க, அரசு குற்றப்பதிவு அளிக்கிற பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஹெல்ப் பண்ணாங்க, டிஃபென்ஸ் கவுன்சிலுமே 2 வக்கீல் நார்த் இந்தியாவிலேருந்து தான் வந்திருந்தாங்க, அவங்களும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க.